ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஜெபித்து வருவதை போல இந்த நாளிலும் இந்த ஆதி அன்புக்கு நம்மளுடைய சபை மக்கள், நம்மளுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் திரும்பும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஆதி அன்பிலே தேவன் மீது கொண்டிருந்த நேசமும் பாசமும் அந்த ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்பும் இந்த நாளில் நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அநேகர் பின்மாறி போய்விட்டனர். ஏனென்றால் ஆதி அன்பிலே தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் இந்த நாளில் அந்த அன்பை இழந்து போய் முற்றிலும் தேவனை விட்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு இடைவேளை உண்டாகிவிட்டது. ஏனென்றால் ஜெபிக்காமல் இருந்து விட்டார்கள். அவர்கள் வேதத்தை வாசிக்க மறந்து போய் விட்டார்கள், துதிக்க மறந்து போய் விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இருதயமானது கடின இருதயமாக மாறி போய்விட்டது. இதே போல சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த ஆதி அன்புக்கு திரும்பும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த ஆதி அன்புல பல மணி நேரம் ஜெபிச்சாங்களப்பா. அந்த ஆதி அன்புல பல மணி நேரம் வேதத்தை வாசிச்சாங்களப்பா. அந்த ஆதி அன்புல பல மணி நேரம் துதிச்சாங்களப்பா. உம்மோடு உள்ள உறவுல நிலைச்சிருந்தாங்களப்பா. ஆனால் இன்று அநேகருடைய இருதயம் கல்லாக மாறி போய் விட்டது ஆண்டவர். உம்மோடு உள்ள உறவு இல்லைட்டு தெரிஞ்சோம் ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவில் இருப்பதை போல் நடித்து கொண்டு இருப்பவர்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது கைவிடப்பட்ட நிலையாக மாறி போய்விடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே உடைய வருகை வரும் பொழுது எல்லாரும் கைவிடப்பட்ட மனிதர்களை ஏமாற்றி விட்டு போயிடலாம்ப்பா. போதகரைகளை ஏமாற்றி விடலாம், சுற்றி உள்ள விசுவாசிகளை ஏமாற்றி விடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருப்பதை போல மாய்மால வாழ்க்கையை ஆண்டவரை அணிந்து கொண்டு ஆண்டவரை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி விடலாம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் காண்கிறார் என்கிற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளையும் வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை காணப்படுகின்ற எல்லா மாய்மால வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்காமல் இருந்து கொண்டு ஜெபிப்பதை போல இருக்கின்ற எல்லா தோற்றங்களும் ஒவ்வொருவரையும் விட்டு ஆண்டவரை விலகி போகட்டும் ஆண்டவரே. அந்த ஆதியில் உண்மையில் கொண்ட உண்மையான நேசம், அந்த ஆதியில் உண்மையில கொண்ட உண்மையான வேத வாசிப்பு, அந்த ஆதியில் உண்மையில கொண்ட உண்மையான துதிகளின் காரியங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அன்று ஆண்டவரே நாங்கள் யாருமே பார்க்காத பொழுது 4 செவுத்துக்குள்ள இருந்து துதிச்சோம், வேதத்தை வாசிச்சோம், உமது வார்த்தையை கேட்டோம், பல மணி நேரம் ஜெபிச்சோம். ஆனால் இப்பொழுது யாருமே பார்க்கலனாலும் அந்த காரியங்கள் எங்களிடமிருந்து வெளிப்படவே இல்லையாப்பா ஆண்டவரே. அந்த ஆதி அன்புல உங்களை விட்டு பிரிக்கின்ற காரியங்கள் எத்தனையோ வந்த பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களோடு ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்பா. உங்களது ஆண்டவரே உங்களை ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொண்டு இருந்தோம் அப்பா. ஆனா இந்த நாட்களில் எத்தனையோ காரியங்கள் உங்க அன்புல இருந்து எங்களை பிரித்து போய்விடுகிறது ஆண்டவரே. உலக மனிதர்களின் பேச்சு எங்களை பிரிச்சு கொண்டு போயிருது. சும்மா வீணான நேர போக்குகள் எங்களை பிரிச்சு கொண்டு போயிருது. செல்போன்கள் எங்களை பிரிச்சு கொண்டு போயிருது. தொலைக்காட்சிகள் எங்களை பிரிச்சு கொண்டு போயிருது. வேண்டாத ஆண்டவரே காரியங்கள் எங்களை பிரித்து கொண்டு போய் விடுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இதே போல பிரித்து கொண்டு போகின்ற எல்லா காரியங்களில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஜப வாழ்க்கையை சரி செய்து அந்த ஆதி அன்பில் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உங்க ஆதியின் அன்பின் பக்கம் திரும்புவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரை இழந்து போன அந்த அபிஷேகத்தை புதுப்பிப்பீராக, அந்த ஜப வாழ்க்கையை புதுப்பிப்பீராக, அந்த வேத வாசிப்புகளை புதுப்பிப்பீராக, அந்த மணிக்கணக்காக துதிக்கின்ற துதிகளை புதுப்பிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த துதியின் அபிஷேகம் ஒவ்வொருவர்களும் கடந்து போகட்டும். அந்த ஆதியில உண்மையில கொண்டிருந்த அன்பு படி ஆண்டவரே அந்த அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. அந்த அன்பு மங்கி போய் கிடக்கிறது ஆண்டவரே. அந்த அன்பின் மேல் வைத்திருந்த ஆண்டவரே நேசம் மங்கி போய் கிடக்கிறது ஆண்டவரே. அந்த உண்மையான நேசம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் மேல கொண்டிருந்த அந்த உண்மையான நேசம் எங்களுக்கு வெளிப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளாலும் ஒருபோது நாங்கள் ஜெபிப்பதை போல ஆண்டவரே நடிக்க கூடாது ஆண்டவரே. வேதத்தை வாசித்து தியானிப்பதை போல நடிக்க கூடாது ஆண்டவரே. அந்த மாய்மால வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. அந்த உண்மையை, அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே யாரு முன்னாலே மனிதர்கள் முன்னால நாங்கள் நடிச்சிடலாம் ஆண்டவரே. அதனால கர்த்தர் உங்க முன்னால நடிக்கவே முடியாது ஆண்டவரே. நாங்கள் ஜப வாழ்க்கையில எவ்வளவு இருக்கிறோம், வேத வாசிப்புல எவ்வளவு இருக்கிறோம், துதியில எவ்வளவு இருக்கிறோங்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா.
அந்த ஆதியில உண்மையா இருந்தது போல அந்த ஆண்டவரை நாங்கள் உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. உங்க மேல கொண்டு இருக்கிற நேசம் ஒவ்வொரு நாளும் பெருகுவதற்காக நன்றி. அது குறைந்து போகாதபடி பெருகட்டும். எங்க மாயமால வாழ்க்கை எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. எல்லாம் தெரிந்தது போல ஆண்டவரை நாங்கள் வேதத்தை வாசிக்காமல் எல்லாம் தெரிந்தது போல நாங்கள் காட்டிக்கொள்ளாதபடி, ஒரு ஜெப வீரரை போல நாங்கள் காட்டிக்கொள்ளாதபடி, எங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த உண்மைத்துவம் தான்ப்பா எங்கள் வெளிப்படையான வாழ்க்கையில் வெளிவர போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க மறுபடியும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க செப்பலிடுவதற்காக நன்றி. அந்த ஆதி அன்புக்கு எங்களை திருப்புவதற்காக நன்றி. உங்க கரத்தை நாங்க பிடிச்சு கொள்வோம். நீங்க நடத்துங்க. அந்த அந்தரங்க வாழ்க்கையில உண்மை வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க. எல்லாரையும் உங்க பக்கம் திருப்பி விட்டதுக்காக நன்றி. அந்த ஆதி அன்பின் பக்கம் திருப்புவதற்காக நன்றி செலுத்துங்க. யாரையும் கைவிடாத தெய்வம், கரம் பிடித்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.